தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக அதிமுகன்னு இருமுனை போட்டி ஏற்படுற நிலையில திடீர் திருப்பமா நடிகர் விஜய் அவருடைய தலைமையிலான தாவேக ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. அந்த வகையில தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில திமுக கூட்டணி இடம் பிடிச்சிருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவுக்கு பல்டி அடிச்சாங்க. அதே நேரம் பிரேமலதா அவங்க தலைமையிலான தேமுதிக திமுக கூட்டணியிலே தொடர்வதா சொன்னாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு இல்லனும் அமைச்சரவையிலும் இடம் பிடிக்க இந்த நிலையில இன்னைக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா நடைபெற்ற கூட்டத்துல கட்சியோட அடுத்த கட்ட முடிவு தொடர்பா ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து செய்தியாளர்கிட்ட பேசின பிரேமலதா அவங்க எந்த பேரத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படாத கட்சி தேமுதிக மட்டும்தான். இந்த தேர்தலை நாங்க நிரூபிச்சிருக்கோம். எதுக்கெடுத்தாலும் பேரம்னு தேமுதிக மீது குற்றம் சாட்டுனீங்க, கேவலப்படுத்தினீங்க. உங்களுக்கு பதில் இதுதான். பதவிக்கோ பணத்துக்கோ ஒரு சோபா செட்டுக்கோ பொட்டிக்கோ எதுக்கும் நாங்க ஆசைப்படல. நாம பயணிக்கிற கூட்டணி தர்மத்துக்கோ விசுவாசத்துக்கோ ஒரு சீட்டு இருந்தாலும் உண்மையா இருக்கணும். தேமுதிக அப்படிதான் நினைச்சோம். விஜய் அவரை போய் நாங்க அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா பாத்திருக்க முடியாதா? கட்சியினர் என் கூட வரமாட்டாங்களா? இப்ப அமைச்சர் பதவி காலம் எல்லாம் ஓடுறாங்க. அமைச்சர் பதவி என்ன? நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா விஜய் அவர் வீடு தேடி துணை முதல்வர் பதவியை கொடுத்திருப்பாரு. இதுதான் உண்மை. ஆனா இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி நாங்க இல்ல. என்னைக்குமே நம்ம கொண்டிருக்க கொள்கை கூட்டணி தர்மத்துக்காக எடுத்துக்கொண்ட பாதையில உறுதியா இருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, மக்கள் நல கூட்டணின்னு பயணிச்சோம். ஒவ்வொரு கால கூட்டத்திலும் கூட்டணி தர்மத்தை மதிச்சவங்க நாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக கூட யார் கூட்டணியில துணை நின்றது? எல்லாமே தங்களோட சுய லாபத்துக்காக கூட்டணியில இருந்து பாஜக கூட்டணிக்கு ஓடுனாங்க. ஆனா தேமுதிக கூட்டணி தர்மத்தை மதிச்சோம். அதிமுக கூட்டணியில இருந்தோம். எங்களுக்கு பாஜக கூட்டணியில இணைய தெரியாதா? ஆனா கூட்டணி தர்மத்துக்காக மதிச்சிருந்தோம் அப்படின்னு பிரேமலதா அவங்க இந்த உண்மையை உடைச்சு பேசியிருக்காங்க.